விழுப்புரம் அருகே நகை தொழிலாளியின் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை தீயிட்டு எரித்தவர்கள் மீது புகார் அளித்து பல நாட்கள் ஆகியும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாணந்தோப்பு என்ற பகுதியில் உள்ள நகை தொழிலாளி மோகன்ராஜ் என்பவரது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரையும் இருசக்கர வாகனத்தையும் மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர். இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்து 5 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நம்ம வீட்டு தெரு பக்கத்துலேயே எங்கள் அண்ணனுடைய கார் மாருதி எர்டிகா அது போல் கொளுத்திட்டாங்க. 3 மாதத்து வண்டி அது. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாடா ஏசி அங்கே நம்ம ஊர் நாட்டாமக்கார அவருடைய வண்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி அதை கொளுத்திட்டாங்க. இப்போ நடந்தது 3வது சம்பவம். இங்கே உயிர் வாழ்றதே ரொம்ப அச்சமாக இருக்குது. நம்ம தாலுகா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 5-6 நாள் ஆகுது. இதுவரையிலும் எந்த விபரமும் தெரியல. நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அதையும் மீறி நான் இன்றைக்கி டிஜிபி அலுவலகத்துலேயும் டிஎஸ்பி அலுவலகத்துலேயும் போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்தோம். வடலூர் தனியார் பள்ளியில் ஈட்டி எறிதலின் போது தலையில் ஈட்டி பாய்ந்து மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்த மாணவனின் கண்கள் மட்டும் தானம் செய்யப்பட்டுள்ளது. வடலூர் சியான் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த கிஷோர் என்ற மாணவர் கடந்த 24ஆம் தேதி மாலை ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது எதிர்பாராத விதமாக அவரின் தலையில் ஈட்டி பாய்ந்தது. மாணவன் மூளைச்சாவு அடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக வடலூர் காவல்துறையினர் பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 3 மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்த மாணவன் கிஷோரின் கண்கள் மட்டும் தானம் செய்யப்பட்டுள்ளதாக அவரது தந்தை திருமுருகன் தெரிவித்தார். போதிய மைதான வசதி இல்லாத நிலையில் பாதுகாப்பு இன்றி விளையாட்டு பயிற்சி மேற்கொண்ட சியான் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கண்ணீர் மல்க வலியுறுத்தியுள்ளார். சொல்லியிருந்தோம் சார், அதுக்கு தான் சார் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க சார். டெஸ்ட் பண்ணும்போது இயற்கை சுவாசத்தை இது பண்ணும்போது நின்றுடுச்சு சார். அதனால் கண்தானம் மட்டும்தான் முடியும். நாங்கள் அதை மட்டும் கொடுத்துட்டு வந்துருக்கோம் சார். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லலை. எனக்கு தெம்பு இல்லை. 5000 கொடுக்கு அது கவர்மெண்ட் நினைக்கிறது பாருங்க. எனக்கும் இதுமாரி இதெல்லாம் நடக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில். எனக்கு மெயினாக தேவை. எனக்கு ஏம்புல போச்சு. எத்தனை பேருக்கு இதேமாரி போகுதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை நம்பிக்கை இருக்குது. அந்த 10 அனுப்பி விட்ருக்காங்க. அந்த 10 இனிமேட்டு அது நல்லது செய்யணும் இந்த கவர்மெண்ட். பள்ளி மேலே நடவடிக்கை எடுக்கும். சில விஷயங்கள்லாம் இல்லைன்னா அதெல்லாம் நடத்தக்கூடாது. அதுமாரி இதெல்லாம் அங்கே செய்யக்கூடாது. பள்ளிக்கூடம் பாடம் சொல்லிக்காங்க, அதை நிறுத்திக்கணும். போட்டு செய்யலாம். இது பண்ணுறது தப்பு இல்லை. இருந்தாலும் அதுக்கான இதெல்லாம் இருக்கணும் கரெக்டாக. இல்லைன்னா அந்த ஸ்கூலில் செய்யக்கூடாது. அது அங்கே யாரும் கட்டாயப்படுத்தி அது செய்யக்கூடாது. அதுக்கு அந்த நடவடிக்கை அவங்க தான் பார்த்துக்கணும். வேறு எதுவும். கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் பள்ளி மாணவர் தலையில் ஈட்டி பாய்ந்து மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி தாளாளர் உட்பட 3 ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வடலூர் சியான் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த கிஷோர் என்ற மாணவர் கடந்த 24ஆம் தேதி மாலை ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது எதிர்பாராத விதமாக அவரின் தலையில் ஈட்டி பாய்ந்தது. மாணவன் மூளைச்சாவு அடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாணவரின் உயிரிழப்புக்கு பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டி உள்ள நிலையில் வடலூர் காவல்துறையினர் பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் பள்ளி தாளாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்களிடமும் நெய்வேலி டவுன்ஷிப் காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கணவனை இழந்த பெண்களும் பெற்றோரை இழந்த குழந்தைகளும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரும் என நிலச்சரிவின் கோரத்தாண்டவத்தால் மரண ஓலமாக உள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 120க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணுவ வீரர்கள் மீட்புப் பணி உபகரணங்களோடு மருத்துவ பொருட்களை கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து துரிதமாக கொண்டு செல்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கக்கூடிய பணியில் ராணுவ வீரர்களும் விமானப்படை வீரர்களும் கடலோர காவல்படை வீரர்களும் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி சூரல்மாலா பகுதியில் நிகழ்ந்த நிலச்சரிவில் நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த 2 உயிரிழந்த நிலையில் அவர்களது உடலுக்கு அதிமுகவின் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேப்பாடி சூரல்மாலா பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு 120க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த கல்யாண்குமார், காளிதாஸ் ஆகியோர் நிலச்சரிவில் உயிரை பறிகொடுத்தனர்.
தகவல் அறிந்த அதிமுக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரடியாக மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடலை கூடலூர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என வயநாடு மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார்.